காலங்காலமா இதான் பண்றீங்க. பெரியார் இருந்தா அதை அனுமதிப்பாரா? எதுக்கு பெரியார் படத்தை போட்டுக்கிறீங்க? அண்ணா இருந்தா அதை அனுமதிப்பாரா? இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போமா? ஏன் அண்ணா படத்தை போட்டுக்கிறீங்க? ஏன் அம்பேத்கர் படத்தை போடுறீங்க? அதெல்லாம் அரசியல் பிழைப்பு. மூணு வேளையும் சுவையா சாப்பிடுறீங்க எல்லாரும், பொதுமக்களையும் சேர்த்துதான், பொதுமக்களையும் சேர்த்துதான். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன், ஊடகத்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் வயிறு இருக்குல்ல. வாழ்நாள்ல ஒரு நொடி அடா இதை விளைவிச்சவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது கூப்பிட்டு அப்பா ரொம்ப நல்லா இருப்பா சாப்பாடுன்னு ஹோட்டல்ல சொல்லிட்டு வரீங்க. அவனா உற்பத்தி பண்றான், அவனா உற்பத்தி பண்றான். அந்த ஹோட்டல் போனா நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்லாம் நல்லா இருக்கும். அதை உற்பத்தி பண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஏதோ ஒரு மூலையில ஆடு மாடுகள் மாதிரி அடைக்கப்பட்டு, ஏன் இந்த போக்குவரத்தை நிறுத்த முடியாத காவல்துறை? என்ன இந்த வழியா போய் ஆகணுமா? அது முதல்ல நிறுத்துங்க. நாங்க யாருக்காக பேசிட்டு உங்களுக்காக தான். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்காக பேசுறோம், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக பேசுறோம், ஊடகத்துறையில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்காக நாங்க பேசுறோம். பாருங்க, நாள்தோறும் இந்த இடத்துல எத்தனை ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன? இது யாரு? உங்ககிட்ட நான் பேசுறதாங்க என் பிரச்சனை. என் பிரச்சனைய யாரு இது உற்பத்தி பண்றான்னு அவங்களோட. இது என்ன பைத்தியகாரத்தனமா இல்லாது? இது மாதிரி கூட்டங்கள் ஏன் கொடுக்குறீங்க? அரசாங்க அனுமதி. மக்கள் எடுத்து முன்னாடி பேசணும், இது ஆளக்கூடியவங்களுக்கு முன்னாடி பேசணும். நாங்க ஏதோ ஒரு முறையில கத்துட்டு போயிடுவோம், எப்ப முடியும்னு போலீஸ்காரங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆளக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொருட்டாது. ஏதோ ஒரு நாளுக்கு கத்திட்டு போக போறான் 4 விவசாயம் இது என்ன போக போறீங்க? அங்க உட்காருங்க.